பாலச்சந்திரன், இங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி லாபம் பெற்ற கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வச்சிருக்கிறார் இன்றைய உரையில. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ராஜ்நாத் சிங் ஆகட்டும், திரு நாராஜ் ஆகட்டும், குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள், அதற்கு ஆதாரங்களை சொல்ல மாட்டார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் மேல் வீசப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலும் சொல்ல மாட்டார்கள். இது தொடர்ச்சியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப உதாரணமா சொன்னாரு, எக்கானமி 5th லார்ஜஸ்ட் எக்கானமி, யார் ஆண்டு இருந்தாலும் 5th லார்ஜஸ்ட் எக்கானமி ஆயிருக்கும். பொருளாதாரம் படித்தவர்களுக்கு அது தெரியும். எக்கனாமிக் டேக் ஆஃப் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. அந்த டேக் ஆஃப் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் உயர்ந்து செல்லும். அது இந்திய பொருளாதாரம் இவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து உயர்ந்து சென்று கொண்டிருந்தது. இன்னைக்கு ஜிடிபி கீழே போகுதுன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா ஏன் ஜிடிபி கீழே போகுது? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. வேங்கை வயல் தவறு நான் நினைக்கிறேன். நான் எந்த கட்சியும் சேராதவன். ஆனால் வேங்கை வயல் எப்படி தவறோ அதுபோல் ஒரு நடத்துனர் நரிக்குறவ பெண்மணியை அவமரியாதையாக நடத்தினார் என்று தெரிந்தவுடன் உடனடியாக அந்த நடத்துனரை பணி இடைநீக்கம் செய்தார்களே, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப ஒரு நாட்டுல குற்றங்களே இல்லாத ஒரு நாடோ ஒரு மாநிலமோ கிடையாது. குற்றங்கள் நடக்கும்போது உடனடியாக அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான விழிப்புடன் ஒரு அரசு இருக்க வேண்டும். பெரும்பான்மையாக இந்த அரசு, மாநில அரசு அப்படி இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது தவறு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், வெளிநாட்டுல போய் நம்மளை பத்தி குறை சொன்னாரு ராகுல் காந்தின்னு சொல்லியிருக்க கூடாது. ராகுல் காந்தி இதை துவக்கி வச்சது பிரதம மந்திரி. அவர் பதவிக்கு வந்தோம்னா 2014 போய் அமெரிக்கால போய் என்ன சொன்னாரு? லஞ்ச லாவண்யமான ஒரு ஆட்சி இருந்தது, அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டோம் நாங்கள்னு. வெளிநாட்டுல போய் உள்நாட்டு விவகாரங்களை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அரசியல் தெரியாம இருக்காரா இந்த நாட்டுடைய பிரதமர்? அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். திரும்ப திரும்ப அவர் செஞ்சார்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், ராகுல் காந்தி அப்படி பேசுறது தவறு. அதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி. பதில் சொல்லுங்க. அதனால எல்லாத்தையுமே பார்த்து பதில் சொல்லுங்க, நல்லா இருக்கும். நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு விடை கொடுக்காமல் கடந்து போய்கொண்டே இருப்பது சரியான விவாதம் அல்ல, அது வாதம்.